வணக்க நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருள் பார்க்கலாம். மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் 2 ஆட்டுக்காலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கண்ணாடி போல் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க அது உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர், மஞ்சள் தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். குழந்தைகளுக்காக செய்கிறனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு காலை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் தண்ணி அளவு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரையிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. நல்லா வெந்து வந்திருக்கு. ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.